நீலகிரி மாவட்டம் எருமாடு பகுதியில் உணவு தேடி சாலையோரம் உலா வந்த சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பந்தலூர், நாடுகாலனி, எருமாடு போன்ற பகுதிகளில் சமீப நாட்களாக சிறுத்தைகளின் நடமாட்டம் காணப்படுகிறது. இந்த நிலையில் எருமாடு பகுதியில் அதிகாலை நேரத்தில் சாலையில் உலா வந்த சிறுத்தை இரையை தேடி அலைந்தது. இந்த காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. சிறுத்தை நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் மீண்டும் சோதனை நடைபெற்ற நிலையில் 3 பேர் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணம் மூலமாக அபகரித்ததாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவாக உள்ளார். இந்நிலையில் கரூரில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவருடைய உறவினர் பிரவீனுக்கு தொடர்புடைய வீடுகளை மீண்டும் சிபிசிஐடி போலீசார் சோதனைக்கு உட்படுத்தினர். மேலும் அதிமுகவை சேர்ந்த ஈரோடு மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் பசுபதி செந்தில், வருண் உட்பட 3 பேர் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டனர். விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் தான் தோல்வி அடைந்ததற்காக காரணம் கடவுளுக்குத்தான் தெரியும் என்று விஜய் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். சுமார் 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்த அவர் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசினார். நேர்மையான தோல்வியாக இருந்திருந்தால் மார்த்தட்டி ஒதுங்கி இருப்போம் என்று கூறிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி வலுவானதாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தோல்வி கண்டு இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக பயம் இல்லை. நேர்மையான தோல்வியில நாங்களே மாறுதலில் ஒதுங்கி இருப்போம். ஆனால் சூழ்ச்சியும் துரோகத்திலையும் தோற்கடிக்கப்படணும் அப்படின்னு பார்த்தோம்னா கோபம் ஆதங்கள் எங்களுக்குள்ள இருக்கு. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 3வது நாளாக வினாடிக்கு 5000 கனஅடியாக நீடிக்கிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக கர்நாடகாவின் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பி வருகின்றன. இதையடுத்து அந்த அணைகளிலிருந்து திறக்கப்படக்கூடிய நீரின் அளவு 5531 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்களாக நீர்வரத்து 5000 கனஅடிக்கு அதிகமாக இருப்பதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள மெயினருவி, ஐந்தருவி, சினியருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சியில் சேதமடைந்த சாலையை சீரமைக்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. மானாமதுரை நகராட்சி பகுதியில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு புதிதாக குடிநீர் குழாய்கள் பதிக்கப்படுவதுடன் கூடுதல் குடிநீர் குழாய் இணைப்பும் வழங்கப்பட உள்ளது. இந்த பணிகளுக்காக 27 வார்டுகளில் உள்ள சிமெண்ட் சாலை மற்றும் பேவர் பிளாக் கல் சாலைகள் சேதப்படுத்தப்பட்டதாகவும் ஊழியர்கள் மீண்டும் அதனை சரி செய்யாமல் சென்றுவிட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. சாலைகள் அலங்கோலமாக கிடந்த செய்தி கடந்த 9ஆம் தேதி நியூஸ் 18 தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணிகளை நகராட்சி நிர்வாகம் துரிதப்படுத்தியுள்ளது. கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெறக்கூடிய வேளாண் கண்காட்சியில் பல்வேறு விதமான வேளாண் கருவிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நேற்று தொடங்கி 22வது சர்வதேச வேளாண் கண்காட்சி வரக்கூடிய 15ஆம் தேதி வரையில் 5 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. 450க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு விவசாய பொருட்கள், விவசாயத்திற்கு தேவையான கருவிகள், நவீன கருவிகள் காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளன. நாட்டு மாடுகள், வெளிநாட்டு வகை ஆடுகள், பல்வேறு பழங்கள், காய்கறிகளின் விதைகள், இயற்கை குளிரூட்டிகள், விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய ட்ரோன்களும் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. நாங்கள் ஒரு ட்ரையல் பண்ணதில் ஒரு 2 ப்ரீடை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, தலச்சேரி, ஷிரோஹி, அஜ்மீரின்னு 2 ப்ரீடை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நம்ம லோக்கல் இந்தியன் ப்ரீடில் அந்த ப்ரீடு 20 ஆடு வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு கிடா மட்டும் போயர் வச்சு கலப்பினம் பண்ணும்போது பிறக்கிற குட்டிங்க 50 கிலோ 60 கிலோ வெயிட் கெயின் வருது. நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. கறியினுடைய குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. தமிழ்நாட்டில் முதன்முறையாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் செய்த உடனே அதே இடத்தில் பணம் வரவு வைக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. கீழ் நெட்டூரில் தொடங்கப்பட்ட திட்டத்தின் மூலமாக ஒரே நாளில் 120 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதுடன் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் பணம் வரவு வைக்கப்பட்டது. இந்த புதிய திட்டத்திற்கு விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதுவரை முன்னமரிகள் நெல் கொள்முதல் பண்ணையில் ஒரு நெல் அலக்கழிப்பு வரேன், அங்கே எங்கேயும் போடுவாங்க, போட மாட்டாங்களா, பணம் இன்றைக்கி ஏறுமா நாளைக்கு ஏறுமான்ற ஒரு ஆவலோடு இருப்பேன். இப்போ உடனே இல்லை, அரசு அதிகாரிகள் பூரா வந்து உடனடியாக எங்களுடைய அக்கௌண்ட்லேயே உடனடியாக நெல் போட்டால் அடுத்த 10 நிமிஷத்துலேயே பணத்தை எங்களுடைய வங்கி கணக்குலேயே ஏற்றி விட்றாங்க. அதுபோக எங்களுடைய இந்த மூட கணக்கு இடையாளர்கள் சுமை தூக்கும் பணியாளர்களுடைய அந்த 10 ரூபா கட்டணத்தையும் எங்களுடைய வங்கி கணக்கு, விவசாயியுடைய வங்கி கணக்குலேயே அதையும் செலுத்தி எங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில்
முதல் முறையாக நம்ம ஊரில் தான் இந்த உடனுக்குடனே பணம் ஏற்றுறது நம்ம கீழநெட்டூர் கிராமத்தில் இருந்தேன். இது வந்து தமிழ்நாடு உள்ளாக செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போக இடைத்தரகர்கள் வியாபாரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை இல்லாமல் போச்சு. நம்ம ஊருக்குள்ள இடைத்தரகர்கள் வியாபாரி அவங்களாம் வந்து நெல் பிடிக்க வந்தாங்க. அதெல்லாம் யாரும் இல்லை. கவர்மெண்ட் தமிழக அரசுமே ஒரு 50 100 எச்சா கொடுத்துருக்காங்க. திருப்பத்தூர் புதிய பேருந்து நிலையம் முன்பு உள்ள சாலைகளை ஆக்கிரமிப்பு செய்து நடத்தப்பட்ட கடைகளை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அகற்றினர். மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக நோட்டீஸ் வழங்கப்பட்டது. ஆனால் உரிமையாளர்கள் கடைகளை அகற்றாததால் JCB இயந்திரம் மூலமாக ஆக்கிரமிப்பு கடைகளை அதிகாரிகள் அப்புறப்படுத்தினர். அப்போது சில கடைக்காரர்கள் தாங்களாவே கடைகளை அகற்றிக் கொண்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே துடைப்பம் வியாபாரம் செய்து வந்த பெண் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலூர் அருகே கச்சுராயன்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே அழகு மற்றும் பாப்புரம்மாள் தம்பதியர் துடைப்பம் வியாபாரம் செய்து வந்தனர். இந்த நிலையில் கச்சுராயன்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே தலையில் வெட்டுக்காயங்களுடன் பாப்புரம்மாள் இறந்து கிடந்தார். அவரது கணவர் அழகு தலை மற்றும் உடல் பகுதிகளில் வெட்டுக்காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் அருகே செவ்வாய்ப்பேட்டை அரசு ஆதிதிராவிடர் நலப்பள்ளி ஆசிரியர்கள் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர்களுக்கு ஆதரவாக முன்னாள் மாணவிகள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காழ்ப்புணர்ச்சி காரணமாக பொய் புகாரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கோட்டாட்சியர் வட்டாட்சியர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். முன்னதாக காவல்துறையினர் பள்ளியின் முன்னாள் மாணவிகளை தரத்தரவென்று இழுத்து சென்று கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பாழடைந்த கிணற்றில் 15 நாட்களாக உயிருக்கு போராடிய நாயை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். பச்சுடையாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நடேசன் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் பாலு என்பவர் குத்தகைக்கு விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் பாலு வளர்த்து வந்த ராக்கி என்ற நாய் 15 நாட்களுக்கு முன்பு வெளியே சென்று திரும்பி வரவில்லை. இந்த நிலையில் வயலில் பாழடைந்த கிணற்றில் இருந்து அலறல் சத்தம் கேட்டது. இதுகுறித்து தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டதும் அங்கு சென்ற வீரர்கள் புதர் மண்டி கிடந்த இடத்தில் வழி ஏற்படுத்தி கிணற்றில் இறங்கி நாயை மீட்டனர். வேலூரில் காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட 34 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 170 செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. டிராக்கர் மூலமாக மீட்கப்பட்ட செல்போன்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உரிமையாளர்களிடம் வழங்கினார். பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் செல் டிராக்கர் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு 1092 செல்போன்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். 22 நாளைக்கு முன்னாடி காணா போனதையும் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி காணா போனதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் இன்னைக்கு ஹைலைட்டு. ஸோ இது வரைக்கும் நாங்கள் வந்து 4வது கட்டம் முடிச்சிருக்கோம். மொத்தம் இது வரைக்கும் 1092 செல்ஃபோன் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குறோம். சுமார் 2,08,67,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன்கள் கண்டுபிடிச்சு பொதுமக்களுக்கு நம்ம வழங்கியிருக்கிறோம்.